ஹாய், நாம இப்போ த்ரீ டாட் பிளவுஸ்க்கு செல்ஃபாக எப்படி மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறதுன்னு செக் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் இங்கே பிளவுஸோட லென்த் மெஷர்மெண்ட் ஃபஸ்ட்டு எடுக்க போகிறேன். இந்த மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு நம்மளோட நெக்கு பக்கத்தில் நம்ம மெஷரிங் டேப்பை வச்சு ஷோல்டர்லேருந்து டேப்பை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நீங்கள் பிளவுஸ் லென்த்தை மெஷர் பண்ணிக்கணும். இந்த மெஷர்மெண்ட் எப்போ உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மெஷர் பண்ணும்போது உங்கள் டேப்புமே இதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப கிராஸாக வச்சு எடுத்துக்க வேண்டாம். இப்போ நம்ம லென்த்தோட மெஷர்மெண்ட் எடுத்துட்டோம். அடுத்ததான் நம்ம எடுக்கிறது ஷோல்டர் மெஷர்மெண்ட். ஷோல்டர் மெஷர்மெண்ட்டுக்கு நம்மளோட ஷோல்டரில் நம்ம பேக் சைடில் ஃபுல்லாக வச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மெஷர்மெண்ட் எடுக்கும்போது நீங்கள் உங்களோட மேலே ஹை பாயிண்ட் ஷோல்டர் எடுக்க வேண்டாம். கொஞ்சம் கீழே, இப்போ என்னோட ஷோல்டர் லைன்லேருந்து ஒரு 2 inches போல் கீழே இறக்கி அதுக்கப்புறமா இந்த டேப்பை நான் இதை எடுத்துக்கிறேன். இதை எடுக்கும்போது உங்களோட ஷோல்டர் கர்வ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ இந்த எண்டுலேருந்து அது ரெண்டு வரைக்கும் அப்படி டேப்பை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். அடுத்ததான் நம்ம எடுக்க போகிறது ஷோல்டர் வித் மெஷர்மெண்ட். உங்கள் ப்ளவுஸ் உங்கள் ஷோல்டரில் எவ்வளோ வித் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு நம்மளோட ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுத்து முடித்தோம் இல்லையா, அந்த பாயிண்ட்லேருந்து நெக் சைடு உள் பக்கமாக நீங்கள் இதை மெஷர் பண்ணிப்பீங்க. அடுத்ததாக நம்ம எடுக்க போகிறது செஸ்ட் மெஷர்மெண்ட். இதுக்கு நமக்கு ரெண்டு மெஷர்மெண்ட் வேணும். நம்ம முதல்ல அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட் எடுத்துப்போம். அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி டேப்பை நீங்கள் பின்னாடி பக்கத்துலேருந்து ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வருவீங்க. இது உங்களோட ஆம்பிட் இருக்கிற இடத்துல ஃபுல் ரவுண்டாக மெஷர் பண்ணிக்கணும். மெஷரிங் டேப் உங்கள் பாடியை ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி உங்கள் பாடிக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். கையெல்லாம் கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க நீங்கள் இதை மெஷர் பண்ணும்போது. பின்னாடியும் உங்கள் மெஷரிங் டேப் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் பாடிக்கு. ஜஸ்ட்டு ஒரு ரவுண்டு ரொம்ப டைட்டாக மட்டும் எடுத்துடாதீங்க. நம்ம அப்பர் செஸ்ட் எடுத்துட்டோம். அடுத்ததாக இது போல் செஸ்ட் மெஷர்மெண்ட், அதாவது நம்மளோட பஸ்ட்டுக்கு மேலே இப்படி ரவுண்டாக வச்சு நீங்கள் எடுத்துக்கணும். இதை வந்து நம்ம செஸ்ட் மெஷர்மெண்ட்டுன்னு மென்ஷன் பண்ணிப்போம். இந்த மெஷர்மெண்ட்டு எனக்கு ரொம்ப டைட்டாக எடுத்துடக்கூடாது, அதுக்காக ரொம்ப லூஸாகவும் இருக்க வேண்டாம். ஜஸ்ட்டு ஒரு கம்ஃபர்டபுள் மெஷர்மெண்ட். உங்களோட பாடியை இதை சுற்றி வச்சு அந்த ரவுண்ட் மெஷர்மெண்ட் மட்டும் எடுத்துக்கிறீங்க. ஒரு கம்ஃபர்டபுளாக எடுத்துக்கோங்க, ரொம்ப டைட் பண்ணிடாதீங்க. நம்ம செஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் வெயிஸ்ட் ரவுண்ட் மெஷர்மெண்ட். இந்த வெயிஸ்ட் ரவுண்ட் மெஷர்மெண்ட் நம்ம ப்ளவுஸோட லென்த் எங்கே எடுத்திருந்தோமோ அந்த இடத்துல அதோட ரவுண்டு மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். இந்த மெஷர்மெண்ட் எடுக்கும்போது கொஞ்சம் டைட்டாகவே மெஷர் பண்ணிக்கோங்க, ரொம்ப லூஸாக எடுத்துட வேண்டாம். ஸோ கொஞ்சம் நல்லா டைட் பண்ணிவிட்டு டேப்பை நல்லா டைட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா மெஷர் பண்ணிக்கோங்க. எங்கே ப்ளவுஸ் லென்த் முடிஞ்சதோ அந்த இடத்துல அதோட ரவுண்டு மெஷர்மெண்ட்டை நம்ம இப்படி எடுத்துக்கிறோம். ஒரு டைட்டான மெஷர்மெண்ட்டாக இதை எடுத்துக்கிறீங்க. அடுத்தது நம்ம எடுக்க போகிறது டாட் பாயிண்ட் மெஷர்மெண்ட். இதுக்கு நீங்கள் அகெயின் உங்களோட டேப்பை வந்து ஷோல்டர்லேயே வச்சுக்க போகிறீங்க. ஹை பாயிண்ட் ஷோல்டர் நெக்கு பக்கத்தில் டேப் இருக்கணும். அங்கேருந்து உங்களோட பஸ்ட்டோட பாயிண்ட், பஸ்ட்டோட மிடில் பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் இதை மெஷர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மெஷர் பண்ணும்போது நீங்கள் உங்களோட ப்ராவெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே மெஷர் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு இந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக கிடைக்கும். ரொம்ப சாகாகின மாதிரி இல்லாமல் நீங்கள் ஷோல்டர்லேருந்து அந்த பாயிண்ட் எடுத்துப்பீங்க. அது பஸ் பாயிண்ட் எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம எடுக்கிறது பஸ்ட் வித் மெஷர்மெண்ட். ஒரு பஸ்லேருந்து இன்னொரு பஸ்ட் வரைக்கும் நீங்கள் எடுக்கணும். மிடில் டு மிடில் நீங்கள் இதை எடுப்பீங்க. இதுதான் நமக்கு டாட் வித் மெஷர்மெண்ட். அடுத்ததான் நான் எடுக்க போகிறது நெக் மெஷர்மெண்ட். அதுக்கு நான் அதே மாதிரி என்னோட மெஷரிங் டேப்பை ஷோல்டரோட பாயிண்டில் வச்சுருக்கேன். அங்கேருந்து டேப்பை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு எவ்வளவு உங்களுக்கு நெக்கு டீப் வேணுமோ அதை வந்து நீங்கள் அப்படியே மெஷர் பண்ணிக்கணும். இங்கே வச்சு நீங்கள் ஒரு ஃபிங்கரை வச்சு டேப்பை நீங்கள் மடித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ டீப்பாக வச்சுருக்கீங்கன்றதை பார்த்துக்கலாம். டேப்பை க்ராஸாக வச்சு மெஷர் பண்ணிட வேண்டாம். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு உங்கள் நெக்கை மெஷர் பண்ணிக்கோங்க. இதே போல் பேக் நெக்குக்கும் நான் இதே மாதிரி என்னோட ஷோல்டரில் டேப்பை வைக்கணும். அங்கேருந்து உங்கள் மெஷரிங் டேப்பை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு உங்களுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கணும். எனக்கு எவ்வளோ நெக் டீப் வேணும் அப்படிங்கிறத பார்த்து நான் அதுக்கேற்ற மாதிரி நான் இந்த இடத்துல மெஷர் பண்ணிக்கிறேன். அடுத்ததான் நம்ம ஸ்லீவோட மெஷர்மெண்ட் பார்த்துடலாம். ஸோ நீங்கள் அகெயின் உங்களோட ஷோல்டரில் வைக்கிறீங்க. நம்ம ஷோல்டர் மெஷர்மெண்ட் எங்கே ஸ்டாப் பண்ணமோ அந்த இடத்துல இருந்து உங்களோட மெஷரிங் டேப்பை இப்படி மேலே ஒரு கையில் பிடிச்சிட்டு கீழே நீங்கள் வந்து இன்னொரு கையில் மெஷரிங் டேப்பை இந்த மாதிரி ஹோல்டு பண்ணிக்கிட்டு
இன்னொரு மேலே பிடிச்சிருந்த கையை வச்சு நீங்கள் சின்ன சின்னதாக வந்து மூவ் பண்ணி உங்களோட லென்த் எவ்வளோ வேணுன்றதை எடுத்துக்கலாம். ஷார்ட் லென்த்தோ எல்போ லென்த்தோ எவ்வளோ லென்த் உங்களுக்கு வேணுமோ அந்த லென்த்தை இந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கிறீங்க. நான் எனக்கு எல்போ லென்த்துக்கு இப்படி மெஷர்மெண்ட் எடுத்துட்டேன். எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் அப்படியே எவ்வளோ தூரம் லென்த் வந்ததோ அந்த இடத்துல உங்கள் டேப்பை இப்படி விட்டு அதோட ரவுண்டு மெஷர்மெண்ட்டும் எடுத்துக்கணும். இந்த ரவுண்ட் மெஷர்மெண்ட்டில் ரொம்ப டைட்டாக எடுத்துக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு ஃபிங்கர் உள்ள அலவன்ஸ் இருக்கிற மாதிரியே நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். இது நமக்கு ஸ்லீவ் ஓப்பன் மெஷர்மெண்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆர்ம் ரவுண்டு மெஷர்மெண்ட். இந்த மெஷர்மெண்ட்டும் அதே மாதிரி நம்மளோட ஷோல்டர் எங்கே எடுத்து முடிச்சோமோ அந்த இடத்துல வச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம். டேப்பை உங்களோட கைக்கு பேக் சைட்லேருந்து வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி ஷோல்டரில் உங்கள் டேப்பை வச்சுட்டு பின்னாடி பக்கம் டேப்பை வச்சு அங்கேருந்து இந்த மாதிரி கையை வந்து இப்படி எல் ஷேப்பில் லிஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டேப்பை இப்படி உள்ளே விட்டுக்கோங்க. உள்ளே விட்டு நீங்கள் வந்து கையை கீழே இறக்கி லாக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் இதை மெஷர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கையில் சுற்றி எடுத்து மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணும்போது கை இப்படி கீழே இறங்கி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சரியான மெஷர்மெண்ட் கிடைக்கும். கீழே லூஸாகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப டைட்டாகவும் இருக்க வேண்டாம். இப்படி சுற்றி வச்சு இதோட ரவுண்ட் மெஷர்மெண்ட். இது உங்களுக்கு ஆர்ம் ரவுண்ட் மெஷர்மெண்ட். நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுத்துட்டோம். இங்கே ஆர்ம் ரவுண்ட் மெஷர்மெண்ட்டும் கம்ஃபர்டபுளாக எடுத்தாச்சு. அடுத்து நம்ம எடுக்க வேண்டியது பஸ்ட் லென்த் மெஷர்மெண்ட். இந்த பஸ்ட் லென்த் மெஷர்மெண்ட்க்கு அகெயின் நீங்கள் உங்களோட ஷோல்டரில் மெஷரிங் டேப் வைப்பீங்க. அங்கேருந்து இதை இப்படி ஸ்ட்ரைட்டாக எடுத்து உங்கள் பஸ்ட்டுக்கு அடியில் வரைக்கும் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பஸ்ட்டுக்கு கீழே வரைக்கும் எடுத்திங்கன்னா இதோட ஃபிட்டிங் உங்களுக்கு ரொம்பவே நல்லா வரும். ஸோ இதனால் பஸ் லென்த் மெஷர்மெண்ட் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி எடுத்துக்கலாம். மேலேருந்து உங்கள் பஸ்ட்டுக்கு கீழே கவர் ஆகிற வரைக்கும் நீங்கள் மெஷரிங் டேப்பை வச்சு இதை மெஷர் பண்ணிக்கிறீங்க. இதுதான் நம்மளோட பஸ் லென்த் மெஷர்மெண்ட். ஸோ நம்ம செல்ஃப் பாடி மெஷர்மெண்ட்ஸ் இங்கே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஹலோ, நாம இப்போ இன்னொரு பர்சனுக்கு எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இங்கே நானும் கீதாவும் இருக்கோம். கீதாவுக்கு தான் நாங்கள் இங்கே மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம். ஸோ கீதா பின்னாடி திரும்பிட்டாங்க. அவங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்க போகிறது ப்ளவுஸோட லென்த் மெஷர்மெண்ட். ஸோ அதுக்காக நம்ம நெக்குக்கு பக்கத்தில் டேப்பை வச்சாச்சு. ஷோல்டர்லேருந்து எவ்வளோ தூரம் ப்ளவுஸோட லென்த் வேணும் அப்படிங்கிறத டேப்பை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நம்ம லென்த்தோட மெஷர்மெண்ட்டை இங்கே மெஷர் பண்ணிக்கிறோம். ஸோ இது நமக்கு ப்ளவுஸோட லென்த் மெஷர்மெண்ட். நான் ப்ளவுஸ் லென்த் மெஷர்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறமா ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுக்க போகிறேன். ஷோல்டரோட மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி அவங்களோட ட்ரெஸ்ஸுலேயே ஷோல்டர் பாயிண்ட் எங்கே வேணுன்றதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆர் அவங்களோட ட்ரெஸ்ஸு கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்களோட ட்ரெஸ்ஸில் வந்து எக்ஸஸ் எல்லாமே ஆம்பிட்டுக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் உள்ளே வந்து டக்கின் பண்ணி விட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த லைன் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி உள்ளே டக்கின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த லைன் ஒன்று ஃபார்ம் ஆகும். அதை வச்சு நீங்கள் ஷோல்டர் டு ஷோல்டர் லென்த் மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ஒரு ஷோல்டர்லேருந்து இன்னொரு ஷோல்டர் வரைக்கும் ஆம்பிட் லைனுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கிறீங்க. ஸோ இப்போ நம்ம லென்த் ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுத்தோம். அடுத்து தான் நமக்கு வேண்டியது செஸ்ட் மெஷர்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட் எடுக்கிறோம். ஆம்பிட் போர்ஷனில் இதை சுற்றி வச்சு எடுத்தாச்சு. எனக்கு டேப்பிங்க அவங்களோட பாடியை ஸ்குவீஸ் பண்ணலை, டைட்டாகவும் இல்லை, டைட்டாக இல்லாமல் நான் லூஸாகவும் இல்லாமல் ஜஸ்ட் பாடியை அரவுண்டாக எடுத்திருக்கேன். ரொம்ப டைட் பண்ணி நான் இதை எடுக்கலை. இது நமக்கு அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட். பின்னாடியும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவங்களோட டேப் ஸ்ட்ரைட்டாக இருக்குது, ஃப்ரண்ட்லேயும் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இது போல் நம்ம அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட் இங்கே எடுத்துக்கிறோம். அடுத்ததாக நம்ம எடுக்க போகிறது செஸ்ட் மெஷர்மெண்ட். அது அவங்களோட பஸ்ட்டை வந்து சுற்றி நம்ம எடுத்துக்க போகிறோம். இதே மாதிரி அப்பர் செஸ்ட் எடுத்த மாதிரியே பின்னாடி டேப் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். கரெக்டாக அவங்களோட பஸ்ட்டு போர்ஷனுக்கு மேலே இதை வச்சு நம்ம எடுத்துக்கிறோம். டேப் வந்து நமக்கு அவங்களோட பாடியை ரொம்ப டைட் பண்ணக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இதை வந்து நம்ம சுற்றி வச்சு எடுத்துக்கிறோம். டைட் இல்லாமல் நம்ம இதை வந்து ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ஜஸ்ட் பாடியை சுற்றி வச்சு அந்த ரவுண்டு மெஷர்மெண்ட் எடுத்தாச்சு. அடுத்து நம்ம எடுக்க போகிறது பஸ் லென்த் மெஷர்மெண்ட். அதுக்காக நான் இங்கே ஷோல்டரில் டேப்பை வச்சுருக்கேன். அங்கேருந்து அவங்க பாடியில் பஸ்ட்டை கவர் பண்ணுற மாதிரி நீங்கள் இதை ஃபுல்லாக வச்சு ஒரு மெஷர் எடுத்துக்கிறீங்க. ஸோ இந்த மெஷர்மெண்ட் பஸ் லென்த் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். பஸ் லென்த் மெஷர்மெண்ட் எடுத்துட்டோம். அதே மாதிரி அடுத்து நம்ம எடுக்கிறது வெயிஸ்ட் ரவுண்ட் மெஷர்மெண்ட். வெயிஸ்ட் ரவுண்ட் எடுக்கிறதுக்கு எந்த இடத்துல நம்ம ப்ளவுஸ் லென்த் எடுத்தோமோ அந்த இடத்துல இதை சுற்றி வச்சு எடுக்கிறோம். இது கொஞ்சம் டைட்டாக இந்த மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கலாம். நம்ம இதை ரொம்ப லூஸாகவும் எடுக்க வேண்டாம், ஃபிட் அண்ட் மெஷர்மெண்ட் இல்லாமல் கொஞ்சம் இதை வந்து முடிஞ்ச வரைக்கும் டைட் பண்ணி கரெக்டாக பாடியில் அது வந்து நல்லா ஃபிட் ஆகணுன்றதுனால அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் டைட்டாக இந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறீங்க. இது நமக்கு வெயிஸ்ட் ரவுண்ட் மெஷர்மெண்ட்.
அடுத்தது நம்ம எடுக்கிறது டாட் பாயிண்ட். நீங்கள் உங்களோட ஷோல்டர்ல இருந்து டேப்பை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு அவங்களோட டாட் பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் வச்சு மெஷர் பண்ணிக்கிறீங்க. ஸோ இதை நம்ம டாட் பாயிண்ட்னு சொல்கிறோம். அடுத்தது டாட் வித், ஒரு பஸ்ல இருந்து இன்னொரு பஸ் வரைக்கும். ஸோ நீங்கள் பஸ் டு பஸ் வந்து இந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறீங்க. இது உங்களுக்கு ஒரு பஸ்லேருந்து இன்னொரு பஸ் வரைக்கும் நீங்கள் எடுத்துட்டா போதும். அடுத்தது நம்ம எடுக்க போகிறது ஷோல்டர் வித் மெஷர்மெண்ட். உங்களோட ஷோல்டர் வந்து உங்கள் ஷோல்டரில் ப்ளவுஸ் எவ்வளோ தெரியணும் அப்படின்றதுக்காக ஷோல்டர்லேருந்து டுவர்ட்ஸ் நெக் பக்கமாக நீங்கள் இந்த ஷோல்டர் வித் மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கிறீங்க. இது நமக்கு ஷோல்டர் வித் மெஷர்மெண்ட், நமக்கு வித் அதிகமாக வேணுமோ கம்மியாக வேணும் எப்படி வேணுன்றது நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை எடுத்துக்கலாம். அதை எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம நெக்கோட மெஷர்மெண்ட் இங்கே எடுக்கிறோம். ஸோ நெக் மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் உங்களோட ஷோல்டரில் டேப்பை வச்சுட்டு டேப்பை ஸ்ட்ரெயிட்டாக நான் எடுத்துகிட்டு வரேன். எவ்வளோ தூரம் எனக்கு டீப் வேணும் அப்படிங்கிறத நான் இப்படி மெஷர் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த டீப் மெஷர்மெண்ட்டை நான் இங்கே மடித்து வச்சு பார்த்தேன்னா எனக்கு எவ்வளோ தூரம் டீப் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ப்ளவுஸுன்றதுனால நம்ம கொஞ்சம் டீப்பாகவே இந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறோம். அடுத்தது நமக்கு அதே மாதிரி பேக் நெக், ஃப்ரண்ட் நெக் மெஷர்மெண்ட் எடுத்த மாதிரியே பேக்கோட நெக்கும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. உங்களோட நெக்கு பக்கத்தில் ஷோல்டர் டேப்பை வச்சு ஸ்ட்ரெயிட்டாக டேப்பை கொண்டு வரணும். நீங்கள் எவ்வளோ தூரம் டீப் வேணும் அப்படிங்கிறத பார்த்து அந்த டீப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்க ப்ரா லைன் எங்கே வருதுன்னு பார்த்து அதுக்கு கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி நீங்கள் செக் பண்ணி நீங்கள் நெக்கோட மெஷர்மெண்ட்டை வச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் டேப்பை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு அதுக்கப்புறம் மடித்து அது எவ்வளோ டீப் இருக்குன்றதை இங்கே செக் பண்ணிப்போம். அடுத்தது நமக்கு தேவைப்படுறது ஸ்லீவோட மெஷர்மெண்ட். ஸ்லீவ் மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் உங்களோட ஷோல்டரில் மெஷரிங் டேப்பை வச்சு டேப்பை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நம்ம ஸ்லீவ் லென்த் மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கணும். ஸோ நம்ம ஷோல்டர் பாயிண்டில் மெஷரிங் டேப்பை வைக்கிறோம். அங்கேருந்து ஷார்ட் ஸ்லீவ் ஆர் எல்போ ஸ்லீவ் ஆர் வந்து 3/4 எந்த ஸ்லீவ் வேணும்னாலும் நம்ம இதே மாதிரி தான் மெஷர் பண்ணிப்போம். எல்போ ஸ்லீவாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி டேப்பை ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து அது உங்கள் பாடியோடு சேர்ந்து கீழே வரைக்கும் வரணும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு வந்து என்ன லென்த்துக்கு ஸ்லீவ் வேணுன்றதை மெஷர் பண்ணிக்கலாம். அண்ட் எவ்வளோ லென்த் எடுக்கிறீங்களோ அந்த இடத்துல இது மாதிரி நீங்கள் ரவுண்டு மெஷர்மெண்ட்டை எடுத்துப்பீங்க. இந்த ஸ்லீவ் ரவுண்ட் எல்லாம் நீங்கள் ரொம்ப ஃபிட்டாக எடுத்துக்காமல் ஜஸ்ட் ஒரு ஃபிங்கர் உள்ளே போகிற அளவுக்கு நீங்கள் அலவன்ஸ் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம 3/4 எடுக்கிறதா இருந்தால் மட்டும் நீங்கள் உங்களோட இந்த எல்போ இருக்கு இல்லையா, எல்போவை சுற்றி மட்டும்தான் உங்களோட மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கணும். நீங்கள் 3/4 எங்கே முடிஞ்சதோ அந்த இடத்துல ரவுண்ட் எடுக்காமல் இப்படி எல்போவை சுற்றி நீங்கள் இந்த ஓப்பன் எடுத்துப்பீங்க. இது நமக்கு ஸ்லீவ் ஓப்பன் மெஷர்மெண்ட். அடுத்தது நம்ம எடுக்க வேண்டியது ஆர்ம் ரவுண்ட் மெஷர்மெண்ட். ஆர்ம் ரவுண்ட் மெஷர்மெண்ட்டுக்கு நான் இந்த மாதிரி டேப்பை வந்து ஷோல்டரில் வைக்கிறேன். அங்கேருந்து இந்த மாதிரி கையை லிஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேப்பை கீழே விட்டுக்கிறோம். கீழே வச்சு அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து சுற்றி இப்படி எடுத்துக்கணும். கீழே நீங்கள் வந்து மெஷர்மெண்ட்டை சுற்றி எடுக்கும் போது உங்கள் டேப்பு வந்து உங்கள் பாடிக்கு உள்ளே இருக்கணும். கையும் வந்து இப்படி கீழே இறங்கி இருக்கணும். கையை இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு அதுக்கப்புறமா தான் நீங்கள் ஆர்ம் ரவுண்ட் மெஷர்மெண்ட்டை எடுத்துப்பீங்க. இந்த மாதிரி நம்ம ஆர்ம் ரவுண்ட் மெஷர்மெண்ட்டை இங்கே எடுத்துப்போம். ஸோ அவ்வளவுதான், நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தேங்க்யூ.